يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله حبيبه وخليله وما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن الشيطان يأتي أحدكم عند موته فيقول له مت يهوديا أو نصرانيا أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனது கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் இவ்வுலகத்துக்கு படைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட அனைத்து மனித வர்க்கத்துக்கும் ஒரு நேரான ஒரு சீரான பாதையை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் கோத்திரத்துக்கு கோத்திரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் உலகத்துக்கு அனுப்பி கொண்டு இருந்தார். அதே வரிசையில கடைசி நபியா காத்தமுன் நபியின் என்று சொல்லக்கூடிய எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகத்திலே நாகரிகம் என்று அநாகரிக காலகட்டத்திலே ஒரு நாகரிகம் என்று நினைச்சு கொண்டு அநாகரிகமாக வாழ்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு நேரான ஒரு சீரான பாதையை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி வைத்தார். அன்னவர்களை அடியோடு பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் அன்னவர்கள் மீதும் இன்னும் இந்த உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி நடக்க போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றம் உண்டாவதாக என்றதன் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நபியின் மூலமாக அவருடைய குர்ஆனின் மூலமாகவும் எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் அதற்கு மாற்றமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்ளுமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் அடியானாகிய எனக்கும் அடியாள அவங்களுக்கும் வசியத்தின் நல்ல உபதேசம் செய்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலே நாம் ஒவ்வொரு மனிதனை சந்தித்து ஒரு மனிதனிடத்திலே என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு மனிதனிடத்திலே நாங்கள் ஒவ்வொரு கேள்வியை எழுப்பினால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனிடத்திலே சென்று ஒவ்வொரு விதமான கேள்வியை அவ்வாறு கேட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு மாணவனிடத்திலே ஒரு மனிதன் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு கேட்டால் அவன் அந்த மாணவன் தன்னுடைய
மனிதன் தன்னுடைய முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் எவ்வாறு என்று சொன்னால் உலகத்திலே வாழும் சந்தர்ப்பங்கள்ல உலகத்திலே வாழும் காலகட்டத்தில் என்னுடைய முடிவு எவ்வாறு அமையும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். அந்த முடிவுக்கு பின்னாலே என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சிருப்பான். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவன் 30 வருடமாக ஏதோ ஒரு குடிபோதைக்கு ஒரு பழக்கமான ஒருவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு அவன் டாக்டர்கிட்ட போறான். டாக்டர் சொல்றாங்க, நீங்க தின்ற சாப்பாட்டை நீங்க குடிக்கிற விஷயத்தை நிப்பாட்டும் அப்படின்னு அந்த மனிதனுக்கு அந்த டாக்டர் சொல்லிட்டான் என்று சொன்னா, இவர் தன்னுடைய வாழ்க்கையை கூட மாத்துறதுக்கு ரெடி. தன்னுடைய வாழ்க்கையை மாத்திடுவாரு. இப்ப ரோட்ல ஓடுவார் உடம்புக்காக வேண்டி. தன்னுடைய வாழ்க்கை இப்ப வாழ போறது 10-15 வருடம். ஆனா அந்த வாழ்க்கைக்காக என்ன செய்வார்? ஒரு தயாரிப்பு செஞ்சு கொள்வாரு. டாக்டர் சொல்லிட்டார். ஆனா கோடான கோடி காலங்கள் வாழ போற ஒரு இடத்துக்கு உலகத்துல நாங்க வாழக்கூடிய அப்படியான நாங்க எவ்வளவு தயாரிப்போட நாங்க இருக்கோம். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மோமினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாங்க நினைக்க கூடாது நான் அமல் செய்கின்றேன். எங்கள சிலர் என்ன செய்யறாங்க என்று சொன்னா சீசனுக்கு அமல் செய்வாங்க. சீசனுக்கு இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுக்கறதில்ல ஒரு நல்ல முடிவுனாலே அவருடைய முடிவு நல்லதாக நிச்சயமா அமையும். சீசனுக்கு அமல் செய்வாங்க. ரமலான் மாதம் வந்தா பள்ளிகளுக்கு இருப்பாங்க. இப்படியாக சீசனுக்கு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த முடிவு இருக்கிறதே அது நல்லதாக கொடுக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார், கமா தஈஷூன வ யமூது கமா யமூதுன வ யுஹ்ஷரூன. சொன்னாங்க, உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழ்றானோ அப்படித்தான் மௌத்தாகுவான். நாங்க உலகத்துல எப்படி வாழ்றோமோ, எந்த முறை பிரகாரம் உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்குதோ அதே மாதிரி தான் நாங்க மரணிப்போம். எப்படி மரணிக்கிறோம் உலகத்துல, அதே மாதிரி தான் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நாங்க உலகத்துல வாழ்ந்தோம் என்று சொன்னா எங்கட முடிவு நல்லதாக அமையும். நாளை கியாமத் நாளே நல்லவர்களோடு நாங்க எழுப்பாட்டப்படுவோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ நாங்க ஒரு சில அமல்களோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சில அமல்களோடு நானும் தான் நீங்களும் தான் ஏதோ ஒரு சில அமல் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமல்லையும் ஏதாவது குறைபாடு இருக்கும் என்று சொன்னார். உலமாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஹப்புல் அமால் இல்லல்லாஹி அதுமா வைக்கல்ல. ஒரு மனிதன் பெரிய மாதிரி அமல் செய்ய தேவையில்லை. ஒரு மனிதன் பெரிய அமல்களை செஞ்சு அவன் சுவர்க்கத்தை அடைய வேண்டியது தேவையில்லை. ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றானா, உலகத்துல வாழும் சந்தர்ப்பத்துல சிறிய ஒரு அமலை செய்யறான். ஆனா அது நேமமாக தொடர்ந்து ஒரு மனிதன் செய்யறான் என்று சொன்னால் அதுக்கு அவனுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும் என்று சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த ஹதீஸுடைய விளக்கம் எவ்வாறு சொன்னா, ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றான், அவன் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறான், அமல் செய்யறான், ஆனா விட்டான், அமல் செய்யறான், ஆனா விட்டுக் கொண்டிருக்கிறான். இவனுடைய முடிவு நல்லதாக அமைய மாட்டார். ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு நல்லதாக அமையணும் என்று சொன்னார், கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று சொன்னார். இவன் செய்யக்கூடிய அமல்கள்ல அவன் தொடர்ந்து நேமமாக தொடர்ச்சியாக அந்த அமல் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய முடிவு அவனுடைய நாளை அந்த வாழ்க்கை அழகான முறையில் அமையும் என்பதாக பலமாக்கள் சொல்றார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், நாங்க நினைச்சுக்க கூடாது நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நான் முஃமினாக இருக்கிறேன், நான் முஃமினாகத்தான் மரணிப்பேன், நான் முஸ்லிமாகத்தான் மரணிப்பேன், நான் பாவம் செய்யாலும் சரி, நான் பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, நான் ஒரு மோமினாக என்னுடைய முடிவு ஒரு மோமினாக முத்திரையோடு தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாரை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான்? ஈமான் கொண்ட முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹக்க துகாதிஹி இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி. என்னை எப்படி பயப்படணுமோ அது மாதிரி இருக்க.
வலா தமூதுன்ன இல்லா முஸ்லிமூன், முஸ்லிமாகவே இல்லாம நீங்க மரணிக்காதீங்க. முஸ்லிமாக பாருங்க, முஸ்லிம் என்ற முத்திரையோடு மரணிச்சுக்கோங்க. அதை ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார். எங்கட முடிவு நல்லதாக இருக்கணுமா, எங்கட முடிவு சாலிகான ஒரு முடிவோடு இருக்கணுமா? யுக்ஷருடைய கியாமத்து நாளையில ஒரு சாலிகான கூட்டத்துல நாங்க எழுப்பாட்டப்படணுமா? அப்படின்னு சொன்னா உலகத்துல எங்கட அமல் செய்யறாங்க. நாங்க செய்யற அமல் கொஞ்சமா இருந்தாலும் அந்த அமல் தொடர்ச்சியா இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக இல்லாம நீங்க மரணிச்சிடாதீங்க. ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முடிவு முஸ்லிமான முடிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த நபிமார்கள் கூட சஹாபாக்கள் கூட இந்த முஸ்லிமாக மரணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. நான் முஸ்லிமாக இருக்கிறேன், ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் சுஹபத்துல வாழ்ந்தவர்கள், அவர்கள் கூட முஃமினாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் வஹியை பார்த்தவங்க, ரசூலுல்லாஹ் வஹியை எழுதியவங்க கடைசில மரணிக்கிற நேரத்துல காஃபிராக மரணிக்கிறாங்க, ஈமான் இல்லாம மரணிக்கிறாங்க. எந்த அமல் செய்யும் ஒரு மனிதன் நான் உலகத்தில் எவ்வளவு அமல் செஞ்சாலும் கடைசி முடிவு ஈமான் இல்லாம மரணிக்கும் என்று சொன்னார். ஈமான் இல்லாம நாம மரணிச்சோம் என்று சொன்னா எங்களோட நிலைமை ஆக கேவலமா இருக்கு. எவ்வாறு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்சியாளர், அனைத்து விதமான முஅஜிஸாத்துகளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஆட்சியை கொடுத்ததாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமான், யா அல்லாஹ் நீ முஸ்லிமாக நீ மரணிச்சிரான நபி கேட்கிற துஆ. தவஃபனி முஸ்லிமான் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ முஸ்லிமாக மரணிக்க செய்ய, யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளிலே நீ சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கார். நபிமார்கள் கேட்கப்பட்ட துஆ. இன்னும் எவ்வாறு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ஆட்டு பெரிய எதிரே ஃபிரௌன், அவங்கள்ட்ட சூனியக்காரர்களாக வேலை செஞ்ச 2 பேர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஃபிரௌன்ட்ட சூனியம் செஞ்ச 2 பேர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஃபிரௌன் இப்போது ஃபிரௌனுக்கு இந்த விஷயம் கேள்விப்படுது. ஃபிரௌன் இப்ப சொல்றார் அந்த 2 பேர்லயும், உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றார். ஃபிரௌன் எவ்வாறு சொன்னா, கால கப்ல ஆதனலக்கும், அவளுக்கு நான் அனுமதி தாரத்துக்கு முன்னால நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்களா, நான் உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னேங்க என்று அந்த 2 பேருக்கும் இந்த குர்ஆன் பயப்படுறான். 2 பேரு உங்களோட கால்களை கையும் துண்டு துண்டா நான் வெட்டி விடுறேன். ஆனா இவங்க சொல்றாங்க எவ்வாறு சொன்னா, தாலுயாவே நீ எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்ப இலா ரப்பினா முஸ்லிமுன், நான் இப்ப முஸ்லிமாக மரணிக்க போறேன், நான் இப்ப முஸ்லிமா இருக்கிறேன், என்ன காலையில நீ எதை வெட்டினாலும் நான் முஸ்லிமா தான் மரணிக்க போறேன் கூறிட்டு துஆ செய்யறாங்க. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப் என்பதாக துஆ செய்யறாங்க. எவ்வாறு சொன்னா, ரப்பனா யா அல்லாஹ் அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், யா அல்லாஹ் அவனை நீ துன்புறுத்துற நேரத்துல ஃபிரௌன் எனக்கு பொறுமையை தந்திரு, யா அல்லாஹ் நான் முஸ்லிம் இல்லாம, முஸ்லிமுடைய சீல் இல்லாம நான் மரணிக்க கூடாது, யா அல்லாஹ் என்னை மூமினோடு முஸ்லிமோடு இஸ்லாத்துல மரணிக்க செய் என்பதாக அந்த 2 சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்காங்க, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிமாகவே என்னை மரணிக்க செய்ய, எனக்கு அவர் துன்புறுத்த நேரத்துல அந்த துன்புறுத்தல் இல்லாம பொறுமை இல்லாம நான் இஸ்லாத்துல தழுவி மரணிக்காம இஸ்லாத்தோட முஸ்லிமோட மரணிக்க செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவாயா என்பதாக அந்த 2 சூனியக்காரர்களும் கேட்கிறாங்க. ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் கேட்கிறாங்க. ஆனா நாங்க ஒரு எங்களோட முடிவு நல்லதாக இருக்கணும் என்று சொன்னார், முஸ்லிமாக மரணிக்கும் என்று சொன்னா நாங்க முஸ்லிமாக இருந்தா மட்டும் போதாது, கலிமாவை மட்டும் சொன்னா போதாது, அமல் ஆக பெரிய ஒரு முக்கியம். எங்களோட அமல் தான் எங்களோட கடைசி முடிவை நிர்ணயிக்க நாங்க செய்யக்கூடிய அமல்கள். எங்களோட அமல்கள் அழகான முறையில நாங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில கொஞ்சமா இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக செஞ்சு வந்தோம் என்று சொன்னார், நிச்சயமாக அந்த முடிவு சத்தியமாக அல்லாஹ் நல்லதாக ஒரு நல்ல ஒரு முடிவு நாளை கியாமத்துடைய நாளிலே இருக்கிறார். அல்லாஹ்
அதற்காக வேண்டி உங்களுக்கு சொர்க்கம் நீக்குது, நீங்க கவலைப்படாம நீங்க வாக்களிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க போங்க என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனுடைய முடிவுடைய நேரத்தில். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எதிர்காலத்துடைய முடிவுக்காக வேண்டிய ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்க எவ்வளவு முயற்சிகளை செய்யணும். நாளும் தான் நீங்கள் தான் என்னென்ன முயற்சிகள் அந்த எதிர்காலத்துக்காக வேண்டிய இந்த உலகத்தில் வாழ்ந்த 60-70 காலங்கள் வந்த காலங்கள் அந்த எதிர்காலத்துக்காக வேண்டி கோடான கோடி வாழும் காலங்கள் வாழ அந்த சுவர்க்கத்தில் அந்த சுவர்க்கம் இன்னும் எங்களுடைய உலகத்துடைய முடிவுக்காக வேண்டி நாங்கள் எது போல தயாரிப்பு எங்களுடைய நோய்க்காக வேண்டி வரக்கூடிய நோய் எங்களுடைய நாங்கள் ஆரோக்கியம் பெறதுக்காக வேண்டி ஒரு டாக்டர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளவு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எவ்வளவு விதமான முயற்சிகள் இருக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்கு, கவலை இல்லாத வாழ்க்கை இருக்கு. அதுக்கு உலகத்துல எவ்வளவு ஒரு தயாரிப்பு, சாலிகானோட முடிவு வேணுமா, எவ்வளவு ஒரு தயாரிப்பு செய்யும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில உதாரணங்களை வஹிய பார்த்தவங்க, ரசூலுல்லாஹ் சுஹபத்தை பெற்றவங்க, வஹிய எழுதினவங்க, குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் வந்து இருக்கிறாங்க, குர்ஆன் எழுதுங்க. அப்படி எழுதினவங்க கூட மோமினாக அல்லாஹ் மாத்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்றாங்க. இஸ்லாத்துல இல்லாம மாத்திச்சாங்க. உங்களோட நிலைமை என்ன யோசிக்க? நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த சமான்ல இந்த காலகட்டத்தில் எங்களோட முடிவு எப்படி இருக்குன்னு நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அந்த சுருபத்துல வாழ்ந்தவங்களோட முடிவு அப்படி இருந்துச்சு. சில உதாரணங்கள் எவ்வாறு சொன்னா, அஹ்மத் இப்னு ஹம்பல், அப்துல்லாஹ் இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடியவர். அப்துல்லாஹ் இப்னு ஹம்பல் வந்து அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய இமாம், அவர் பெரிய ஒரு இமாமுடைய மகன். அப்துல்லாஹ் இப்னு ஹம்பல் வாப்பாக்கு சரியான வருத்தம், சக்கராத்துடைய நேரம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருக்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சக்கராத்துடைய நிலைமை அந்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஹம்பல் என்ன செய்றாங்க என்று சொன்னா, கலிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க. இமாம் சொல்றாரு லா 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன வாப்பா ஒன்றும் செய்யாம இருக்கிறாரு. வாப்பட மரணத்துக்கு அப்புறம் வாப்பட கண்ணை மூடுறதுக்காக வேண்டி கையை தப்பீர் கட்டுறதுக்காக வேண்டி மகன் நின்று கொண்டிருக்கிறார். சக்கராத்துடைய வேதனை ஒன்றும் விலகுதில்லை. வாப்பா கலிமா சொல்லிக் கொடுக்குறாங்க. வாப்பா அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க லா லா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. இவங்க கலிமா லா இல்லாம இல்லைன்னா சொல்லுங்க வாப்பா, இவங்க லா என்று சொல்றாங்க. சக்கராத்துடைய வேதனை கொஞ்சம் குறைஞ்சி ஒரு தெளிவுக்கு வாராங்க. வாப்பா அவளுக்கு நான் கலிமாவை சொல்லி தந்தேன், நீங்க லா லா என்று சொன்னீங்களே. அந்த நேரத்தில் சொல்றாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, நான் சொன்னேன் ஷைத்தானுக்கு முத் யஹூதியன் அவ் நஸரானியன். ஷைத்தான் எனக்கு சொன்னான் முத் யஹூதியன் நஸரானியன், நீ நஸரானியாகவோ யஹூதியாகவோ நீ மரணி. அந்த ஏட மரணத்துடைய வேலையை சக்கராத்துடைய நிலைமையில ஷைத்தான் வந்து எனக்கு சொன்னார், நீ யஹூதியாக மரணி, நஸரானியாக மரணி. நான் அதற்காக வேண்டி தான் லா லா என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏலா ஏலா என்பதா நான் ஏட கையால எழுதின ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நான் ஏட கையால கிதாபுல பதிவு செஞ்சார். அந்த ஹதீஸுக்கு முன்னால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய கண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. நான் ஹதீஸ் சொன்னா எழுதின ஹதீஸ் தான். அதனால தான் லா லா என்பதாக நான் சொன்னேன் என்பதாக. ஷைத்தான் அவ்வாறாக வலிக்கெடுப்பான் என்பதாக அல்லாஹ் இடத்துல ஷைத்தான் எவ்வாறு சவால் விட்டு வந்திருக்கிறான் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு மனிதனிடத்திலே முன்னாலேயும் பின்னாலேயும் வலதாலே விடதாலே உலகத்தில் எப்படி வலிக்கெடுக்கணுமோ, உலகத்தில் எனக்கு ஏலாம போனா அவனுடைய சக்கராத்துடைய நிலைமையில கடைசி முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில அவன் முஸ்லிமில் அவனை மன்னிக்க செய்வது என்பதாக சவால் வச்சு ஷைத்தான் வந்திருக்கிறான். அந்த அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு இன்னும் எவ்வாறு என்று சொன்னார் சொல்றாங்க. இன்னும் ஒரு சஹாபி எடுத்துக்கொள்வோம், அவரை புத்தாபுல் வகீல், பெரிய ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு ஜஹிஸ்
என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவத்திலே ஈடுபடுறான் என்று சொன்னா ஈமான் என்ற அந்த சாமான் அல்லாஹ் தரக்கி அப்படியே எடுத்துக்கிறான். ஒரு மனிதன் மூமினுடைய நிலைமையில் அவன் என்ன செய்ய மாட்டான் என்று சொன்னா அவன் ஜினா செய்ய மாட்டான். அவன் ஜினாவிலே ஈடுபடுற நேரத்தில் லா யஸ்னி ஸானி ஃபஹுவ மூமின், அவன் என்ன செய்ய மாட்டான், ஜினா செய்ய மாட்டான். அவன் மூமினாக இருக்கக்கூடிய நிலைமை. அவன் என்ன செய்யறான் என்று சொன்னா ஜினா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஈமானுடைய விஷயம் அப்படியே அவனுக்கு மேலால நிற்கிறது. ஈமான் அல்லாஹ் கரெக்ட் எடுக்கிறான். இப்ப மௌத் வந்து என்று சொன்னான். ஒரு மனிதன் மதுபானத்தை எப்ப அருந்துவான் என்று சொன்னா ஈமான் எப்ப கரெக்டப்படுது அந்த நேரத்தில் அல்லாஹ் உயிரை பிரிப்பான் என்று சொன்னா அவனுக்கு ஈமான் இல்லாம அல்லாஹ் மாறிக்கிறான். இன்னும் எவ்வாறு என்று சொன்னார் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு ஸபீர் என்று சொல்லக்கூடியவர். இவரும் ஒரு சஹாபி. இவர் யார் என்று சொன்னா அல் பக்ரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய சூறாவை எழுதினவர். வஹியுடைய டைம்ல ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்கின நேரத்துல எழுதினவர் ஒரு சஹாபி தான். இவருக்கு எப்படி பாதிக்கிறார் என்று சொன்னா ஈமான் இல்லாம பாதிக்கிறார். எழுதிட்டு சொல்றாரு பக்ராவை ஆல இம்ரானையும் முஹம்மதுக்கு ஒன்றும் தெரியாது. முகமதுக்கு நான் எழுதி வச்சது மட்டும்தான் முகமதுக்கு தெரியும், வேற ஒன்றும் முகமதுக்கு தெரியாது. முகமதுக்கு தெரிஞ்சதே நான் எழுதின பக்கராவை நான் எழுதின ஆல இம்ரான் தான், அவ்வளவுதான் முகமதுக்கு தெரியுறாங்க. இப்ப மரணிக்கிறாங்க ஈமான் இல்லாம. அந்த அந்த சஹாபி அடக்கம் செய்யறாங்க. கொஞ்சம் அவர் அடக்கம் செய்யற நேரத்துல அப்படியே அடக்கம் செஞ்சுட்டு வராங்க. அவர் மேலாக வந்து நிற்கிறார். கிதாபுல் மனாகிப்ல இந்த பாடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபு சம்பவம் இன்னும் அடக்கிட்டு வராங்க. அப்படியே அவர் மையத்து மேல வந்தீங்க சொல்றாங்க எல்லாரும் மாதா வேலை முகமது, இது யாருடைய வேலையும் இல்ல, முகமது வேலை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் இந்த வேலையை செஞ்சார். ஈமான் இல்லாம மரணிக்கிறார். அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுக்கிறார்? இந்த வேலையை செஞ்சது யாரும் இல்ல, முகமது தான் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆழமாக ஒரு புரிய போட்டு இன்னும் அப்படியே புதைக்கிறார். அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செஞ்சுட்டு திரும்ப வாராங்க. திரும்ப மேல வந்து நிற்கிறாரு. திரும்ப இன்னொரு இடத்தில் அடக்கம் செய்யறாங்க. அப்படியே நடக்குது. சொல்றாங்க யார் உலகத்துல சாலிகான அமல் செய்யல, தன்னுடைய அமல்ல இஸ்திகாமத்தாக யார் இருக்கலையோ அவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கின்றாங்க. அவருடைய முடிவு அதனால தான் அவருக்கு நம்பிக்கை இல்ல, அவருடைய சாலிகான அமல்ல அவர் உறுதியா இல்லை. அதனால தான் அதை அப்படி ஒரு தண்டனை அவருக்கு கொடுத்தார் என்பதாக சொல்லுவாங்க. ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல முடிவு வாரன்னு சொன்னா நாங்க அவ்வளவு உலகத்துல கஷ்டப்படுறோம். லேசா ஒருவருக்கு நல்ல முடிவு அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் சார் என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க சொன்னா ஒரு மனிதன் உலகத்துல வாழும் சந்தர்ப்பங்கள்ல நல்ல அமல்களே செஞ்சு கொண்டிருப்பான். யார் அவனை பார்த்தாலும் இவன் சுவர்க்கவாதி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான். அந்த அளவு நல்ல அமல்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். அந்த அளவு நல்ல அமல்களை செஞ்சு கொண்டிருப்பான். ஆனா மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னா கலிமா இல்லாம சக்கராத்துடைய வேதனை அவன் சூருக்கு நரகத்துடைய அமல் செஞ்சு நரகத்துக்கு அல்லாஹ் தருவான். இன்னும் ஒரு மனிதன் நரகத்துடைய அமலையை கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய கடைசி முடிவு சொர்க்கத்துடைய முடிவா இருக்கும். சொர்க்கத்துடைய அமலை செஞ்சு அல்லாஹ் சொர்க்கத்திலே வாழ்ந்தான். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட ஒவ்வொருத்தர முடிவும் சாலிகான முடிவா இருக்கணும்னு சொன்னா நாங்க உலகத்துல வாழும் சந்தர்ப்பங்கள் நாங்க செய்யறதே ஏதோ சின்ன அமல்கள். ஒரு நாளைக்கு 24 மணித்தியால நேரத்துல ஒதுக்க போறது ஒரு அவர் 2 அவர். இதை நாங்க அழகான முறையில் ஒதுக்கி ஒரு அமலை செஞ்சோம் என்று சொன்னா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்கட சக்கராத்துடைய முடிவை ஒரு முஃமினுடைய முத்திரையோடு, முஸ்லிமுடைய முத்திரையோடு அல்லாஹ் எல்லாம் இன்னும் எவ்வாறு சொன்னா அதே போல முஸ்லிமா இல்லாம முஃமினா இல்லாம மரணிச்சவங்க சரித்திரத்துல எத்தனையோ பேர். அதே போன்று முஃமினாக மரணிச்சவங்க, முஸ்லிமுடைய சீலோடு மரணிச்சவங்க இன்னும் எத்தனையோ பேர். அவருடைய மரணத்துடைய நிலைமை அந்த அளவு இருந்துச்சு. அந்த அளவு கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ். அவனுடைய முடிவாலாம் கண்ணியப்படுத்தினான். எங்களுடைய எத்தனையோ பேர் நான் உலகத்துல பார்க்கிற ஒவ்வொருத்தர முடிவு டொய்லெட்ல மரணிக்கிறான், ரோட்ல மரணிக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பு எங்கட முடிவாலாம் அப்படியா எங்களுக்கு
சொல்லுவாங்க சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். அவருடைய முடிவு எவ்வாறு அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான் இல்லாமாக்குவான் என்ற காஃபிர்களுடைய ஆயத்தை ஓதுறாங்க. அந்த ஆயத்தை ஓதுற நேரத்துல கழுத்து வெட்டப்பட்டு அப்படியே மன்னிக்கிறான். இப்படியாக மன்னிக்கிறான். குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னா என்ன செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க என்று சொன்னா அனைத்து மக்களையும் எழுப்பாட்டுவாங்க ஃபஜ்ருக்கு. இந்த நேரத்தில் அபு முல்ஜிம் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாங்க என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே போட்டார். எப்படி முடிவு? ஒவ்வொருத்தர முடிவையும் இப்படியும் அந்த சரித்திரத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சாலிகான முடிவும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனா முஃமினாக வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் எடுத்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் நல்ல முடிவு ஏற்பட்டது இல்லை. நாங்க அதை வச்சு அந்த சரித்திரங்களை வச்சு நாங்க சொல்லிக்கணும் நான் முஸ்லீமாக இருக்கிறேன். ஆனா நான் நினைச்சு கொள்ள கூடாது என்னுடைய முடிவு சாலிகான முடிவா இருக்கு. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல ஏதோ வாழ்றதை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வாழும் காலத்துல நாங்க செய்யக்கூடிய அமல்கள் சின்ன அமலா இருந்தாலும் சரி, அந்த அமலை வச்சுதான் அல்லாஹ் எங்களை முடிவை ஏற்படுத்துறான். ஏனென்று சொன்னால் இன்னமல் அமால் பில் ஹவாத்திம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அமல்களை கணிக்கப்படுறது உங்களோட அமல்களை எப்படி கணிக்கப்படும் என்று சொன்னா உங்களோட முடிவை கொண்டுதான். உங்களோட முடிவு எப்படி இருக்கு அதே போலதான் உங்களோட அமல்களை கணிக்கப்படும். உங்களோட முடிவு நல்லதா இருந்தா நீங்க உலகத்துல செஞ்ச அமல்கள் சாலிகான அமல்களா இருக்கும். உங்களோட முடிவு கெட்டதா இருந்தா உங்களோட அமல்களும் கெட்டதா இருந்தா நீங்க அமல் செஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு தவறுக்காக செஞ்சிருக்கிறீங்க, யாரோ பாக்கிறதுக்காக நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இப்படியாக தான் இருக்கு. இன்னும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை ஏற்படுத்தியிருக்கிறார். மனைவி சொல்றாங்க வாசுனா எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே எங்களுக்கு ஏற்பட்ட கவலையே சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லாதீங்க. நான் ரசூலுல்லாஹ்ட்ட போறேன், ரசூலுல்லாஹ் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மன்னிக்கிறார். இப்படியான மன்னிப்பு. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டது நல்ல ஒரு முடிவுக்காக வேண்டும். எந்த முடிவு நல்லா இருக்கணும். அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க உங்களோட முடிவு நல்லா இருக்கணுமா நீங்க அமல்கள்ல சீரான முறையில சாலிகான முறையில அமல் செய்யும். கொஞ்சம் அமல் நேமமா செஞ்சுவாங்க, கொஞ்சம் அப்படியே முன்னால அந்த சக்கராத்துடைய வேதனையில அந்த ஷைத்தான் வந்து சொல்லுவாங்க